நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியா ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங். ஏன்னா எப்பவுமே கூச்சமாக இருக்கும், ஒரு சிங்கரோடைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும், தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி மூடு வேணும் சார் சொல்ல எனக்கு கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங். முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அண்ட் ஜிப்ரான் வர முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு ஃபீஸ்லாம் சார் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இல்லை. பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல சார், சாரி. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஊர்வசி மேம் ஆகட்டும், பானுபிரியா மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்கள செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரையும் ஒரே படத்தை யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. நம்ம லைஃபையே நம்மளோட ப்ளசன்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. ஜிப்ரானோட மியூசிக் வந்து எவ்வளோ சப்பதாக இருந்துச்சு. எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து மகளிர் மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமாக எனக்கு தோணவே இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக, ஒரு செலிப்ரேஷனாக தான் அது பார்க்குறேன். இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும், எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதில் இருக்கிற சிந்தனையாகட்டும், இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை இசையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஹிந்தி படங்கள் வந்துடுது, இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுல தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும், எல்லோரும் இந்த படம் பார்க்கணும், பெரிய வெற்றி பெறணும். அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார். பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டு போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நன்றி. வணக்கம்.